கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா நம் ஒவ்வொருவருக்கும் தருகிறதான நல்ல வாக்குத்தத்த வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 12வது வசனம். பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பான் என்றார். ஆமேன். இந்த நாளிலும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளில் என்ன செய்வாராம்? காப்பாற்றுவார். காப்பாற்றி உங்கள் எல்லைக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார். ஆமேன். பென்யமீனை குறித்து அங்கு மோசே ஒரு ஆசீர்வாதமான அந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் அவனுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தை, உங்களை அவர் காப்பாற்றி உங்கள் எல்லைக்குள்ளே அவர் வாசமாயிருப்பாராம். ஆமேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! நம்முடைய எல்லைக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார். அதற்கு நமக்கு இந்த நாளில் அவர் நம்மை காப்பாற்றி நம்மோடு வாசம் பண்ண வேண்டும் என்றால் என்ன அனுபவம் வேண்டுமா? அந்த பென்யமீனை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருக்கு அவன் பிரியமானவன். ஆமேன். அவன் கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்ததுனால அவனை அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருந்தார். ஆமேன். அது மாத்திரமல்ல, அவரோட சுகமாய் தங்கியிருப்பானா. இந்த பென்யமீன் அவரோட சுகமாய் தங்கி இருக்கும் ஒரு அனுபவத்தை பெற்ற ஒரு பாத்திரமா இந்த இடத்துல காணப்படுகிறது. அப்போ சுகமாய் தங்கி இருப்பான் அப்படின்னா கர்த்தருடைய காரியங்களிலே ஒரு சுகமாய், அது ஒரு இன்பமாய் இருக்கணும். கர்த்தருடைய காரியங்கள், இப்போ ஒரு ஆராதனைக்கு வருகிறோம், பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், குடும்ப ஜெபம் பண்றோம், இதெல்லாம் கர்த்தருக்கு எடுத்த காரியங்கள். அதுல நாம் என்ன செய்யணும்? அவரோடு இருக்கிற அந்த காரியத்தில் நாம் அது ஒரு சுகமான அனுபவமாய் இன்றைக்கு நமக்கு இருக்குமானால் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். இன்றைக்கு அநேகருக்கு கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்வது, அவரோடு கூட இருப்பது ஒரு சுகமான அனுபவமா இல்லாதபடி, அது எப்படா பிரேயர் முடியும், எப்போ நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், அதுலதான் சுகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுல இந்த பென்யமீனுக்கு அவரோட அவன் எப்படி இருப்பானா? சுகமாய் தங்கியிருப்பானா. அவருடைய காரியத்தில் அவனுக்கு ஒரு சுகம் இருந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முதலாவது அவருக்கு பிரியமானவர்களாயும், அடுத்து அவரோடு தங்கி இருக்கிற அவருக்கு அடுத்த காரியத்தில் நாம் அவருக்காக செய்யும் எல்லா செயல்களிலும் அது ஒரு சந்தோஷமாய் நம் இருதயத்திற்கு அது ஒரு சுகமான அனுபவமாய் இன்றைக்கு இருக்குமெனால், இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் உங்களோடு கூட என்ன செய்வாரா? வாசமாய் இருப்பார். உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். நாம் ஒவ்வொருவருக்கும் அவரோடு கூட இருக்கும் அனுபவம் ஒரு சுகமான அனுபவமாய் இருந்தா அவரும் நம் எல்லைக்குள்ளே சந்தோஷமாய் வாசம் பண்ணுவார். அவர் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே வாசம் பண்ணும்போது அங்க தீங்கு வருமா? தீங்கு வரவே வராது. கர்த்தர் நம்மை வேலி அடைத்து காப்பாற்றுவார். யோபுவை அவனுடைய எல்லைகளை எல்லாம் காத்தது போல இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளின்படி அவர் நம்மை காப்பாற்றி நம் எல்லைகளுக்குள்ளே வாசமா இருப்பார். அதற்கு நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய், அவரோடு நாம் எப்பொழுதும் தங்கி இருக்கிற பிள்ளைகளாய், அவருக்குள் நாம் தங்கி இருக்கும் போது அது சுகமான ஒரு அனுபவமாய் இருக்கும் என்றால், இந்த ஆசீர்வாதத்தையும் இந்த நல்ல காரியத்தையும் கர்த்தர் ஏசப்பா நமக்கு செய்வார். ஆகவே இப்போது நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, இந்த நல்ல நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீர் எங்கள் எல்லைக்குள்ளே வாசமாய் இருந்து நீர் எங்களை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. நீர் எங்கள் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருந்து எங்களை காப்பாற்றும் போது அங்கு எதிர் சக்திகள் நுழைய முடியாது தகப்பனே. இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையின்படி உண்டான ஆசீர்வாதத்தையும் அப்பா நீர் கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதற்கு நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாய், உமோடு கூட இருக்கிற அந்த எல்லா காரியங்களையும் நாங்கள் ஒரு சுகமான அனுபவம் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்படும்படியா இந்த நாளில் நீர் கிருபை செய்யுங்க இயேசுப்பா. உமக்கு அடுத்த காரியங்கள், உம்முடைய வேதத்திற்கு அடுத்த காரியங்கள், உம்முடைய ஆலயத்திற்கு அடுத்த காரியங்களை நாங்கள் உண்மையும் உற்சாகமுமாய் அதை ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான அனுபவமாய், அதை ஒரு சுகமான அனுபவமாய் நாங்கள் எடுத்து செயல்பட இந்த நாளில் கிருபை செய்யுங்க இயேசுப்பா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையின்படியான அனுபவத்தையும் பக்குவத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.